வணக்கம் நண்பர்களே. இந்தியாவையே உலுக்கியுள்ள மிகப்பெரிய கல்வி சர்ச்சை பற்றி இன்று விரிவாக பார்க்க போகிறோம். நீட் தேர்வில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடுகள், நாடு முழுவதும் வெடித்த மாணவர் போராட்டங்கள், அரசியல் பரபரப்பு, மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமா, சிபிஐ விசாரணை, உச்ச நீதிமன்றத்தின் கருத்து, இனி நீட் தேர்வுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். தொடங்கலாம். நீட் என்றால் என்ன? நீட் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த தேர்வின் மூலம் இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அதனால் இந்த தேர்வின் நம்பகத்தன்மை மிகவும் முக்கியமானது. எப்படி இந்த சர்ச்சை ஆரம்பமானது? 2026ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வுக்கு பிறகு பல மாநிலங்களில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சில மாணவர்கள் தேர்வுக்கு முன்பே கேள்விகளை பார்த்ததாகவும், சில இடங்களில் பணம் கொடுத்து வினாத்தாள்கள் வாங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. அதன் பிறகு மாணவர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். மாணவர்களின் கோபம். நேர்மையாக படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் மிகவும் வேதனை அடைந்தனர். நாங்கள் ஒரு வருடம் முழுவதும் உழைத்தோம். ஆனால் சிலர் முறைகேட்டால் முன்னேறினால் எங்களின் உழைப்புக்கு மதிப்பு என்ன என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்தது. பெற்றோர்களும் மாணவர்களுடன் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் போராட்டம். டெல்லி, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. மாணவர்கள் வைத்த முக்கிய கோரிக்கைகள்: முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும், முழுமையான விசாரணை நடத்த வேண்டும், எதிர்கால நீட் தேர்வுகளை பாதுகாப்பாக நடத்த வேண்டும், மாணவர்களின் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க வேண்டும். அரசியல் பரபரப்பு. இந்த விவகாரம் அரசியல் விவாதமாகவும் மாறியது. பல எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தன. மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. கல்வி அமைச்சரின் ராஜினாமா. போராட்டங்கள் தீவிரமான நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த முடிவு நாடு முழுவதும் பெரிய அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியது. சிலர் இதை பொறுப்பேற்ற நடவடிக்கையாக பாராட்டினர். மற்றவர்கள் இது போதாது, முழுமையான மாற்றம் தேவை என்றனர். சிபிஐ விசாரணை. இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரித்து வருகிறது. வினாத்தாள் கசிவு எப்படி நடந்தது? யார் யார் இதில் தொடர்புடையவர்கள்? எந்த அமைப்புகள் இதில் ஈடுபட்டுள்ளன? பணம் பரிமாற்றம் நடந்ததா என்ற பல கேள்விகளுக்கான பதில்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். உச்ச நீதிமன்றத்தின் பார்வை. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலும் கவனம் பெற்றுள்ளது. தேர்வு முறையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இனி என்ன நடக்கலாம்? அடுத்தடுத்த மாதங்களில் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் அதிகரிக்கப்படலாம். கேள்வித்தாள் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படலாம். தேர்வு மையங்களில் கண்காணிப்பு அதிகரிக்கலாம். முறைகேடுகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொண்டு வரப்படலாம். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலையில் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் பின்பற்றுங்கள். உங்கள் படிப்பை நிறுத்த வேண்டாம். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து தயாராகுங்கள். இந்த விவகாரம் ஏன் முக்கியம்? நீட் என்பது ஒரு தேர்வு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவுகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய வாயில். அதனால் அதன் மீது இருக்கும் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. வெளிப்படையான மற்றும் நியாயமான தேர்வு முறை இருந்தால்தான் அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும். முடிவு. இந்த விவகாரத்தின் விசாரணை இன்னும் தொடர்ந்து வருகிறது. அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை எந்த தகவலையும் உறுதியான உண்மையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நம்பகமான தகவல்களை மட்டுமே பின்பற்றுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்ட் இல் பகிருங்கள். இதுபோன்ற உண்மை தகவல்களுடன் தொடர்ந்து சந்திக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.